सन्मना विलासकलाकुतूहलं मधुरकोपणकान्तपदावलिं शृणुतदा देव सरस्वती. ஒரு 1000 வருஷம் முன்னாடி ஏற்பட்டதுதான் கீத கோவிந்த காவியம். 1000 வருஷம் முன்னாடி ஜெயதேவர் அஷ்டபதி. இன்னைக்கு நாம பெங்களூர்ல உட்கார்ந்து பாடுறோம். பாரத தேசம் முழுக்க பாடுறோம். பிரச்சாரம் ஆகிறதுக்கு சாதனங்களே இல்லாத காலத்துல பிரச்சாரம் ஆயிடுச்சு. கம்யூனிகேஷன் ஃப்ரீயா இல்லாத காலத்திலேயே பிரச்சாரம் ஆயிடுச்சு. போன வாரம் தான் திருவனந்தபுரம் பேர். அங்க பூஜா காலத்துல பத்மநாபனுக்கு தினமே அஷ்டபதி, தினம் அஷ்டபதி பத்மநாபன். அங்கேயே கோவில் கிருஷ்ணர் பத்மநாபன் இடையிலே இன்னொரு கிருஷ்ணர், அவர்தான் முதல்ல தூர்ந்து வந்தது. அந்த கிருஷ்ணனுக்கும் தினம் அஷ்டபதி. திருப்பறையாற்ற ராமனுக்கு தினாஷ்டபதி. பத்ரிநாத்ல இருக்கிற பத்ரிநாராயண பெருமாளுக்கு ராத்திரி 8 மணிக்கு தினாஷ்டபதி. இந்த பாரத தேசம் முழுக்க இந்த கீத கோவிந்த காவியம் இல்லாத பிரதேசமே இவ்வளவு பிரசித்தமானதுங்கிறது பாரத தேசத்துல 2 காவியம் தான். ஒன்னு ஸ்ரீமத் ராமாயணம் ஆதி காவியம், அடுத்தது கீத கோவிந்த காவியம். இந்த 2 காவியம் மாத்திரம்தான் எந்த ஸ்டேட்டும் மிச்சமில்லாமல் முழுக்க பிரச்சாரம். இப்படி லோகம் முழுக்க பிரச்சாரம் ஆகணும்னா பாடுறவர்களுடைய சாமர்த்தியம் காரணம் இல்ல, அந்த காவியத்துக்கு பகவானுடைய அங்கீகாரம் இருக்கு. பெருமாளுடைய நியமனத்தினால பண்ணினது ராமாயணம். கீத கோவிந்த காவியமும் கிருஷ்ணனுடைய சங்கல்பம். கீத கோவிந்த காவியம் இவர் பண்ணினது ஒரிசால ஜெகநாதரோட சன்னிதியில். நேற்றுதான் யாத்திரை விஜய் ஜெகநாதனுக்கு திருவஞ்சரணி பெரிய குட்டி ஜெகநாதன், சுபத்ரா தேவி, பலராம சுவாமி 3 பேரும் வெளியில் எழுந்துள்ளபடி வெளியில வந்து இந்த ஜெகநாதன் சன்னிதிக்கு போயிட்டு வந்தவாளுக்கு தெரியும். முதல் மண்டபத்துக்கு கீத கோவிந்த மண்டபம் தான் பேர். அது ஒரு ராஜா கட்டி இந்த கீத கோவிந்தம் ஒன்றிதான் பாடலாம்னு எழுதி. அங்கதான் உட்கார்ந்து ஜெயதேவன் இந்த காவியத்தை பண்ணினார்னு ஒரு பிரசித்தம் கதை. அவருடைய கிராமம் இந்துவில், ஆனா அவர் அஷ்டபதி பண்ணினது இங்கே. அதனாலதான் 12வது அஷ்டபதியில அவர் சம்போதனம் பண்ண பெருமாளை கூப்பிடுறார். நாத ஹரே, ஜெகநாத ஹரேன்னு அவரை கூப்பிடுறார். முதல் 12வது பகவானுடைய ஒரு அங்கீகாரம். இவர் எழுதின அஷ்டபதி முழுக்க பிருந்தாவனம் இல்லை, ஒரு 1000 மைல் தள்ளி இருக்கு. எழுதினதோ பூரி ஜெகநாதன். எல்லாத்தையும் அவருடைய மனசுல பகவான் ஹிருதயத்துல காட்சி தரா மாதிரி பண்ணி அதுதான் அவர் காவியமா இருக்கு. பகவானுடைய அங்கீகாரம் இதுக்கு உண்டா அப்படின்னா, அங்கீகாரம் பெருமானுடைய அங்கீகாரம்ங்கிறத பிரகடனப்படுத்துறது தான் 19வது அஷ்டபதி 7வது சரணம். அவர்தான் எழுதினார் பெருமாள். இது இதோ ராதா மாதவ
வாசலையிலேன்னு அவர் எழுதினாலும் நீங்க எந்த கல்யாண உற்சவம் பண்றதா இருந்தாலும் இந்த அர்த்தம் இருக்கும். சீதா கல்யாணம் முன்னாடி தான், ருக்மிணி கல்யாணம் பண்ணினாலும் இந்த அர்த்தம் இருக்கான். இப்படி பாகவத ஆளுகள்லாம் பக்தாளுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கீத கோவிந்த காவியம் ஜெயதேவன் குறித்து என்னைக்கு இது ஆரம்பிச்சதோ தெரியாது. இந்த கல்யாண உற்சவம் 200 வருஷம் சிதம்பரம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, இங்க 250 வருஷமா இருக்கு. கோடகிரி பக்கத்துல இருக்கிறது 250 வருஷமா ராதா கல்யாணம் இருக்கிறது, சீதா கல்யாணம். அது மாதிரி ரொம்ப நிறைய எல்லா ஊர்லையும் பெரியவாழ்ல நடத்தின்னு வந்த ஒரு வைபவம். அதாவது நம்ம பெங்களூர்ல 214வது ராதா கல்யாண உற்சவம் அப்படிங்கிறார். எதையுமே தொடர்ந்து செய்யறதுக்கே ஒரு தமசு. கொஞ்ச நாள் விட்டு விட்டுடுவா யாராவது. இதுதான் யோக மார்க்கத்துல, யோகாபியாசத்துல நீ பெருசு பெருசா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சின்னதா பண்ணினா போறோம். ஆனா தொடர்ந்து நாம தொடர்ந்து எதை பண்றோமோ அதுதான் சாநித்தியம். அதனால மகாபிரிவா இருக்கிற வரைக்கும் காத்தால 1 மணி ஜபம்னு ஒன்று தான், காத்தால 5 மணிக்கு. அந்த 1 மணி நேரம் எங்க இருந்தாலும் பெரியவா இருக்கும். அவர் யாவத் ஜீவம் பண்ணிரு 90 வருஷம் பண்ணியிருக்கார். எந்த காரியக்கிரமம் வேணாலும் விடுமா பெரியவா. 1 மணி ஜபம் விடவே 1 மணின்னா 1 ஹவர். யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம் என்ன சொல்றது, தினசரி 1.25 மணி நேரம் நீ எந்த ஜபம் பண்ணினாலும் 3 வருஷம் பண்ணினேன்னா அந்த தேவத்தை உனக்கு சர்வெண்ட் ஆகும். நீ சொன்னதை கேட்கும். 1.25 மணி நேரம் பண்ணணும், 3 வருஷம் பண்ணணும். விடாமல் பண்ணிட்டா அந்த தேவதையே அதிகமாயிடும். மந்திர சாஸ்திரம் பெரியவா 100 வருஷம் 1 மணி நேரம் ஜபம் பண்ணியிருக்கா, 90 வருஷம் பண்ணியிருக்கா. அவ பெரியவாளே பகவானுடைய அம்சம் தானே, அதனால தானே சாத்தியமாக. அப்படி இந்த காரியத்தையும் தொடர்ந்து பண்ணினா அதுக்கு ஒரு சாத்தியம். இந்த மூர்த்தி முதல்ல இங்க வந்து அழைச்சிருந்தார் கம்மங்குடி கணேசி என்பது. அவர் அந்த கண்டோன்மெண்ட்ல பிராமண சங்கமா சீதாராம மஞ்சள் ஒடுக்கத்தூர் படம் பக்கத்துல அவர் முதல்ல இங்க அழிச்சு வந்தார். அப்புறம் நம்ம மூர்த்தி தான் இங்க மல்லேஸ்வரத்துக்கு இந்த பெரியவா மடத்துல தான் நடந்தது, காட்சி மடத்துல நடந்தது. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த